ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகநதி பார்க்க போகிற இதில் பர்ஃபார்மன்ஸ்ன்ற பேரில் படுத்தி எடுக்கிறியம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காவேரியோட அம்மாவை பார்க்காங்க. திடீர்னு நைட்டில் ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு, அக்ரிமெண்ட் போட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை பழக்கப்பட்டான் அப்படின்றாங்க. இது எப்படிங்கிறியா இருக்குது? சுண்டு வரல தொட்டனே என்ன தொட்டுட்டான், கையை பிடிச்சிட்டான் அப்படிம்பாங்களே. கை எங்கே இருக்குது? கழுத்தில். அப்போ கழுத்தை தொட்டுட்டான் அப்படிம்பாங்களே. அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இவங்களோட நிலைமை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. நம்ம காவேரி ஐயோ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் வச்சு செஞ்சிருவாங்களே, அமைதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம குமரனும் கங்காவும் லைஃப்பில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பின்னு குமரன் பாட்டு போட்டு சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் மறுநாள் காலையில் விடுந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, கடைக்கு வந்து பால் எங்கே இருக்குது, எங்கே வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அது கடை எங்கே இருக்குன்னு கேளுடா பக்கி எருமா மாடு, கேட்குற கொஷினே தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட ரியாக்ஷன், நீ எங்கேயோ இருந்துட்டு போது எங்கள்கிட்ட வந்து நிற்காதீங்க, பக்கத்து வீட்டில் கூடி வந்திருக்கேன்னு சொல்ல ஐயோ பக்குன்னு தூக்கி போட்டுருச்சுங்க. உடனே காவேரிக்கு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, எப்பாடா நம்ம புருஷனை பார்த்துக்கிட்டாவது இருக்கலாமே. தூரத்தில் பார்க்குற பார்வையே போதும்ட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க பார்வை ஒன்ற போதுன்ற படத்தை பார்த்துருப்பாங்க போல, அதனால் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும்னு இவங்க நினைக்கிறாங்க. நைட்டாக அந்த ராகினி புள்ள பார்த்த வேலை இருக்கே தெரியுங்களா, அதாவது வெண்ணில கூட்டு போய் சமாதானப்படுத்திட்டு வந்தது மட்டும் லைட்டாக அப்படி வீடியோ எடுத்து போட்டு விட்டுருச்சு. உடனே இங்கே இன்னும் புகைய ஆரம்பிச்சிருச்சே. விஜய் நேரில் வர இதெல்லாம் போட்டு கொளுத்தி போட்டு வச்சு செய்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுபடியும் வந்து நிற்கிறாரு நம்ம காவேரி ஒரு பக்கம், நீ வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது அப்படின்றாங்க. இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பேர் ஆனந்தம், பேர் நிம்மதி. அதுக்கப்புறம் போதுமா விடு வாசுருதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோபத்தில் நம்ம காவேரியை கூட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்தவங்க, என்னடா அது இந்த நிலைமைக்கு விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காட்ட அவங்க அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நேற்று வீடியோ நடந்ததை அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு என்னடா இது இவ்வளோ குழப்பமாக இருக்கேன்னு யோசனையிலே இருக்காங்க. நீ எந்த முடிவும் எடுக்காமல் இருமா, அதாம்மா நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரெக்ட் பண்ண நினைக்கிறாரு நம்ம விஜயை எட்டி பார்க்குறாங்க ஜன்னல் ஓரமாக. அவங்க சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ